திமுக இந்த மண்ணில் உள்ளவரை தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞரின் புகழ் தமிழர் நெஞ்சங்களில் உள்ளவரை நாகூர் ஹனீஃபாவும் நம்முடன் புகழுருவில் வாழ்வார் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற இசைமுரசு நாகூர் ஹனீஃபா நூற்றாண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாகூர் ஹனீஃபா நூற்றாண்டு நினைவு நூலை வெளியிட திராவிட கழக தலைவர் கி. வீரமணி பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து உரையாற்றிய முதலமைச்சர் ஹனீஃபாவுக்கு ஒலிபெருக்கியே தேவையில்லை என்று தந்தை பெரியார் கூறியதை சுட்டிக்காட்டினார். கலைஞர் சொன்னதைப் போல ஹனி என்றால் தேன், பா என்றால் பாட்டு, தேனாக இனிக்கும் பாட்டை பாடும் அவருக்கு ஹனீஃபா என்ற பெயர் பொருத்தமானது என்றார். ஓடி வருகிறான் உதயசூரியன்னு ஹனீஃபா அவருடைய குரல் உடைக்காத கழகத்தோட நிகழ்ச்சிகள் தொடங்கினதே கிடையாது. தலைவர் கலைஞருடைய வாழ்க்கையில் எத்தனையோ முக்கியமான தருணங்கள் இருந்தாலும் கள்ளக்குடி போராட்டத்துக்குன்னு தனி இடம் இருக்கு. தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்த கலைஞருடைய தீரத்தை கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடிகொண்ட உண்மை தலைவர் வாழ்கவேன்னு பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்தார். ஹனீஃபா அவருடைய குரல் தான். முறையாக சங்கீதம் கற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் தன்னுடைய குரல் வளத்தால் மக்களை கட்டுப்படுத்தியவர் நாகூர் ஹனீஃபா என்ற முதலமைச்சர் நாகூரில் திமுக கிளையை துவக்கி வைத்ததும் ஹனீஃபா தான் என்றார். கொண்ட கொள்கைக்காக சிறைக்கு போகவும் தயங்காத ஹனீஃபா திமுகவிற்காக போராட்டங்களில் பங்கெடுத்து 10 முறைக்கு மேலாக சிறைக்கு சென்றவர் என்று கூறினார். ஒரு முறை ஹனீஃபா அவர்கள் என்ன சொன்னார்னா, கழக நிகழ்ச்சிகளுக்கு கலைஞர் எங்கிட்ட தேதி கூட கேட்காம என்னுடைய இசை கச்சேரியை வச்சுடுவார். ஏன்னா நான் கச்சேரிக்காரன் கிடையாது, கட்சிக்காரன்னு சொன்னார். மற்றொரு பேட்டியில் என்னுடைய ரத்தத்தை எடுத்து சோதித்தால் கூட அதில் வேறு கட்சியுடைய கலப்பு இருக்காதுன்னு சொன்னார். அதனால தான் ஐயா ஹனீஃபா அவர்கள் மறைந்தபோது தலைவர் கலைஞரும் நானும் ஓடோடி சென்றோம். நாகூர் ஹனீஃபா நூற்றாண்டு தொடங்கியதும் நாகூரில் உள்ள அவரது இல்லம் அமைந்துள்ள தெருவிற்கு இசைமுரசு நாகூர் ஈயம் ஹனீஃபா தெரு என்று பெயர் சூட்டியதையும், சில்லடி கடற்கரைக்கு செல்லும் சாலையில் இசைமுரசு நாகூர் ஹனீஃபா நூற்றாண்டு நினைவு பூங்காவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார். திமுக இந்த மண்ணில் உள்ளவரை தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞரின் புகழ் தமிழர் நெஞ்சங்களில் உள்ளவரை நாகூர் ஹனீஃபாவும் நம்முடன் புகழுருவில் வாழ்வார் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.